ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த அருமையான நாளில் பெண்களாய் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வார்த்தையை கேட்கவும் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல போதகருக்காக நம்ம கரங்களை தட்டி தேவனை துதிக்கலாமா? அவங்களோட குடும்பத்துக்காக, அவங்களுடைய சந்ததிக்காக, இந்த பட்டணத்தில் தேவன் அவங்கள வச்சிருக்கிறது பெரிய ஆசீர்வாதம்னு எவ்வளோ பேர் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்க? ஆமென். கபடம் இல்லாத இருதயத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்யும்படியா தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு தாயின் கர்ப்பத்தில் பிரித்தெடுத்து இதுவரை கர்த்தர் அவங்கள நடத்தி வருகிறார் இல்லையா? அவங்களுக்காகவும் அவங்களோட மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நம்ம எல்லாரும் ஒரு விசை கூட கர்த்தருக்கு நன்றியோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தலைமுறை தலைமுறையாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சகல காரியங்களையும் அவங்க கை கொள்ளும்படியாய் தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். சபையில் இருக்கிற எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துறேன். மறுபடியும் சபைக்கு வர ஆண்டவர் செய்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கடந்த முறை நான் இங்கே வந்தபோது உங்களோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தை உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதில் சில பேருடைய முகங்கள் இன்னும் மனதில் அப்படியே இருக்குது. உங்களை எல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை பார்த்துருந்தாலும் கூட கர்த்தர் நம்ம நடுவில் பெரிய காரியங்களை கடந்த முறை வார்த்தையின் மூலமாக நம்மளை பலப்படுத்தி அபிஷேகித்து அவர் நடத்தினார் இல்லையா? ஸோ தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளையும் முன்குறித்து நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இது நம்மளோட திட்டம் இல்லை, இது கர்த்தருடைய திட்டம். இந்த நாளில் நம்ம இந்த இடத்துல கூடி நிற்கணுன்றது தேவன் நமக்கு செய்த பெரிய திட்டம் இல்லையா? அந்த திட்டத்தில் நம்ம மிஸ் ஆகாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம் இல்லையா? அநேகர் மிஸ் ஆகியிருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டியது எதுக்குன்னா நம்ம மிஸ் ஆகலை இல்லையா? கர்த்தர் நம்மளை அழைச்ச போது இந்த இடத்துல நம்ம அமர்ந்து ஆவியில நம்ம ஒன்றாக இணைந்திருக்கிறோம். நம்ம அவரோட பிரசன்னத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் நம்மளோட வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா? ஸோ என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற சிஸ்டர் நந்தினி அவங்களுடைய மகளும் இன்னைக்கு மதுரையிலிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஒரு விசை கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஊழியங்களில் அவங்க நிற்கிறாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது பெரிய சந்தோஷம். அதுவும் ஆண்டவருடைய திட்டம். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல் இந்த திருநெல்வேலியில் அதிகமாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய எனக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கிற பெனிசன் அண்ணாவுடைய குடும்பத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சிஸ்டருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களையும் நம்ம கரங்களை தட்டி வரவேற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், அவங்க சந்ததியை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை அவர்களிலே பெருகட்டும். ஆமென். இங்கே இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. முதியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. நீங்கள் எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற சீசன் இது. ஆமென். தேவ பிள்ளைங்க எங்கேயும் மறைஞ்சிருக்க முடியாது. கர்த்தர் என்ன செய்ய போறாரு? மலையின் மேல் உள்ள பட்டணமாக உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். என் கூட சேர்ந்து எவ்வளவு பேர் சொல்றீங்க? இயேசுவை பார்த்து சொல்லுங்களேன். இயேசுவே, உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்களேன். இயேசுவே, உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எரேமியா 32 நம்ம வாசிக்கணும் இல்லையா? மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தராம். ஆமென். மாம்சம் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் யார் தான் கர்த்தர்? தேவனாகிய கர்த்தர். யாரு? இயேசு. இயேசு தான். ஒருவேளை அவங்களுக்கு இயேசுவையே தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்க எவ்வளவு பேர் என் கூட சேர்ந்து ஒத்துக்கிறீங்க? இயேசுவே தெரியாம இருந்தாலும் அவர் தான் அவங்களுக்கு கர்த்தர். ஆமென். இயேசுவே அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நமக்கெல்லாம் இயேசு தெரிஞ்சிட்டாரு இல்லையா? நம்ம எல்லாம் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டோம். ஆனா இயேசுவையே அறியாதவங்க இருந்தா கூட சத்தியம் என்னன்னா அவங்களுக்கும் அவர் தான் கர்த்தர். நம்ம இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எத்தனை மனுஷங்க நின்றுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அவர் தான் கர்த்தர். ஆமென். இயேசு தான் கர்த்தர். நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் அவர் உன்னோட சாமி அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுது மாம்சமான எல்லாத்துக்கும் அவர் தான் தேவன். ஆமென். உங்களோட வாயில இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள. மாம்சமான யாவருக்கும் அவர் தான் தேவன். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம வாய் திறந்து சொல்லலாமா? இயேசுவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? நம்ம எரேமியா புஸ்தகத்தை நம்ம அநேக முறை தீர்க்க தரிசனங்களுக்காக அப்படி இந்த கிளி ஜோசியம் மாதிரி நம்ம எடுத்து படிப்போம் இல்லையா? ஏதாவது வாக்குத்தத்தம் இருக்கா அப்படின்னு தேடி எடுத்து படிப்போம் இல்லையா? ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசியுடைய அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த அதிகாரம் எழுதப்படும் போது பார்த்தீங்கன்னா
தேவ ஜனங்கள் அவங்களுடைய தேசம் அந்நியர்களால பிடிக்கப்பட்டுருச்சு. பாபிலோன் ராஜா என்ன செஞ்சிட்டாரு, அந்த தேசத்தை என்ன செஞ்சிட்டாரு, பிடிச்சிட்டாரு இல்லையா. ஆனா தேவன் எரேமியாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற 2-3 வசனங்களுக்கு முன்னாடி நம்ம படிச்சு பார்க்கலாமா? 24ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களேன். அதே எரேமியா 32:24. இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். இந்த பட்டணம் என்ன செய்யப்பட்டுருச்சு, பிடிக்கப்பட்டுருச்சு. பிடிக்கப்படலைன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த பட்டணத்தை என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க, எல்லாமே நடந்துருச்சு. அடுத்த வசனம் 25. நகரம் பிடிக்கப்பட்டுருச்சு. ஆனா தேவன் எரேமியா கிட்ட என்ன சொல்றாரு தெரியுங்களா, பிடிக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்குன்றார். ஹல்லேலூயா. நகரம் பிடிக்கப்பட்டுருச்சு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த இடத்தெல்லாம் ஒருத்தங்க ஆக்கிரமிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த இடத்துல நீ இத்தனை சென்ட் இடத்த வாங்கு அப்படின்னா நம்மளாம் என்ன சொல்லுவோம், என்ன ஆண்டவரே சொல்றீங்க, இந்த இடத்தையே என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாம் கொத்தளங்கள் போட்டாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நிலத்தை வாங்குங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் நமக்கு இல்லை வேற யாருக்கோ சொல்றாரு போல அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிதான் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் நம்மளோட பேசுற வார்த்தைக்கும் நம்ம சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. ஒரு பக்கம் பட்டணம் பிடிக்கப்பட்டுருச்சு, எதிரிகள் சூழ்ந்து வந்துட்டாங்க, பெரிய யுத்தம் நடக்குது, என்ன நடக்க போதுன்னே தெரியல, இனி இந்த பட்டணத்துக்கு திரும்ப வருவோமா இல்லையானே தெரியல. ஆனா எரேமியா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்கு. இதுக்கு ஆண்டவரே நான் வாங்கணும், ஏன் ஆண்டவரே நீங்க என்ன வாங்க சொல்றீங்க, நான் உன்னை ரெஸ்டோர் பண்ணுவேன், உன்னை நான் திரும்ப கட்டுவேன், உங்களை நான் திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன்றதுக்கு அடையாளமே நீ வாங்குற நிலம்தான். ஹல்லேலூயா. நீங்க உங்க லைஃப்ல ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு பக்கம் ஒரு பெரிய பிரச்சனை எழும்பிக்கிட்டே இருக்கு, ஒரு பெரிய ஆபத்து என்னமோ போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய பிளெஸிங் வந்துட்டே இருக்கு, ஒரு ஆசீர்வாதம் இருந்துட்டே இருக்கு, ஒரு சமாதானம் இருந்துட்டே இருக்கு. நீங்க பாக்குறீங்க ஒரு பக்கம் என்ன இப்படி நடக்குது, ஒரு பக்கம் என்ன இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கான ஒரு அடையாளம் என்னைக்குமே உங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு புயல் வந்தாலும் உங்களை திரும்பவும் ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு வருவார் என்பதற்கு அடையாளமே இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு பக்கம் நடக்கிற ஒரு பெரிய செழிப்பு தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றேன் இந்த சூழ்நிலையில போறீங்க பாருங்க, எத்தனை பேர் நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில போறீங்க பாத்தீங்களா? ஹல்லேலூயா. இதுதாங்க உங்களுக்கு அடையாளம். கர்த்தர் உங்களை ரெஸ்டோர் பண்ணுவார், உங்களை மறுபடியும் கட்டுவார், உங்களை நிலை நிறுத்துவார், உங்களோட அரண்மனை முன் போல கட்டப்படும்படியா ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்க இந்த நேரம் ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. உங்களை மறுபடியும் கட்டுவார்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய தேவன் மறுபடியும் கட்டுகிற தேவன். ஆமே. நம்முடைய தேவன் மறுபடியும் நிலை நிறுத்துகிற தேவன். மனுஷன் என்ன கெடுத்து போட்டு இருந்தாலுமே தேவனால மறுபடியும் கட்ட முடியும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை அவர் மறுபடியும் கட்டுவார். ஆமென். உங்க பொருளாதாரத்தை அவர் மறுபடியும் கட்டுவார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் முன்போல நிலைப்படும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். அந்த தேவனை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே இங்க எல்லாம் கொத்தளம் போடப்பட்டிருக்கு, ஆண்டவரே இங்க இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா நீங்க ஒரு நிலத்தை வாங்க சொல்றீங்க. இன்னைக்கு சில பேரோட வாழ்க்கையில வார்த்தை அப்படிதான் எடைப்பட்டுக்கிட்டே இருக்கா. ஆண்டவரே இந்த பக்கம் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நீங்க இதை செய்ய சொல்றீங்களே, நல்ல ட்ரெஸ்ஸை போட சொல்றீங்க, நல்லா சாப்பிட சொல்றீங்க, ஒரு இடத்த வாங்க சொல்றீங்க, நல்லா படிக்க சொல்றீங்க, வேலைக்கு போக சொல்றீங்க. ஒரு பக்கம் என் ஃபேமிலி இப்படி போயிட்டு இருக்கேன், ஆண்டவரே உன்னை நான் இப்படி செய்ய சொல்றேன்ல, இப்படி உன்னை கதவை திறந்து நடத்துறேன்ல, அதுதான் நான் உன்னை ரெஸ்டோர் பண்றதுக்கான அடையாளம். ஹல்லேலூயா. சத்ரு எத்தனை வழியா வந்தாலும் தேவன் நம்மளை மறுபடியும் கட்டுவார். அவன் என்னென்ன கதவை திறந்து நமக்கு முன்பாக வந்தாலும் அவன் திறந்ததை விட அதிகமான கதவுகளை கர்த்தர் நமக்காக திறப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது என்ன செய்வாரு? ஆமென். இது என் பிள்ளை, இது ஏன் எல்லை, இது என்னோட பிள்ளைகளோட நிலம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர் கொடி ஏற்றுவாராம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும், இயேசு 5 அப்பம் 2 மீனை என்ன செஞ்சாராம்? 5000 பேருக்கும் மேலானவர்களுக்கு அவர் கொடுத்தார், ஆசீர்வதிச்சு கொடுத்தாராம் இல்லையா? 5 அப்பம் 2 மீன் அவரோட கையில கொடுக்கும்போது அதை உயர்த்தி பிதாவை ஸ்தோத்தரித்து என்ன செய்யறாரு? அங்க 5000 பேருக்கும் மேலான புருஷர்கள், பிள்ளைகள், பெண்கள் எல்லாருக்கும் அவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. இது மட்டும் அற்புதம் கிடையாது. கடைசியில என்ன நடக்குது? மீதம் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்யறாரு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்கள் எல்லாம் படகு ஏறி நீங்க
எங்கே போங்க, அக்கறைக்கு போங்க, நீங்கள் அடுத்த நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்படி போகும்போது இந்த சீஷர்கள் கையில் என்ன இருக்குது? மீதம் எடுத்த அப்பங்களும் மீன்களும் இருக்குது இல்லையா? அந்த அப்பங்களையும் மீன்களையும் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? படகுல ஏற்றிட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்படி போகும்போது இயேசு அவங்க கூட இருந்தாரா? இல்லை. இயேசு தனித்து ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மலை மேலே ஜபம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? படகுல அந்த மீதி துணிக்கைகள் எல்லாம், அந்த 12 கூடைகள் நிறைய மீதம் எடுத்தாங்களா, எல்லாத்தையும் ஏற்றிட்டு அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? போயிட்டு இருக்கும் போது தான் அங்கே என்ன வருது? ஒரு பெரிய புயல் வருது இல்லையா? பயங்கரமான புயல் வருது. அந்த புயலுக்கு நடுவில் இந்த கப்பல் என்ன செய்யுது? அலசரை பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு நடுவில் அலசரி பட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பயம் ஆயிடுச்சு. என்ன நடக்கும் தெரியல, எப்படி போக போறோம் தெரியல, எப்படி போய் கரை சேர போறோம் தெரியல. அப்பதான் இயேசு என்ன செய்யறாரு? கடல் மேல நடந்து வர்றாரு. சீஷர்கள் இயேசுவை பார்த்தது என்ன நினைக்கிறாங்க? ஐயோ பேய் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஐயோ பேய் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பேய் இல்லை. யார் அது? இயேசு இல்லையா? இயேசு கடல் மேல நடந்து வர்றாரு இல்லையா? ஆனா இந்த ஜனங்கள், இந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க? புயலை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சீஷர்களுக்கு ஒண்ணு தெரியல, அவங்க படகுலையே இயேசு ஏற்கனவே செஞ்ச அற்புதத்தின் அடையாளமா அப்பங்கள் வைக்கப்பட்டு இருக்குன்றது இந்த சீஷர்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொந்தளிக்கிற கடலுக்கு நடுவுல தான் நீங்க படகுல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்க படகுல ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதை கொடுத்திருக்காருன்றதுக்கு எவ்வளவு பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஹல்லேலூயா. எஜமான் தொட்ட ஒண்ணு இன்னைக்கு உங்க படகுல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கு, உங்க குடும்பத்துல இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏற்கனவே எஜமான் தொட்ட அற்புதம் செய்த ஒண்ணு உங்க கூட இருக்கு. நீங்க புயலுக்கு நடுவுல போகும்போது அதை கொஞ்சம் பாருங்க, அதை கொஞ்சம் பாருங்க. உங்க படகுல நிரம்பி கிடக்குற அந்த 12 கூடையை நீங்க கொஞ்சம் பாருங்க. அந்த 5 அப்பம் 2 மீனை பெருக செய்த தேவனால உங்களை அக்கறைக்கு கொண்டு போக முடியாதா? எத்தனை பேர் பதில் சொல்றீங்க ஆண்டவரை நோக்கி? ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை பெருக செய்து உங்க படகை இன்னைக்கு நிரப்பி இருக்கிற தேவனால உங்களை அக்கறைக்கு கொண்டு போக முடியாதா? நீங்க சொல்லுங்க, என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. என் இயேசுவால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. நீங்க புயலையும் காற்றையும் பார்க்கும்போது ஒரு பதிலும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். பதில் புயல்லையும் காற்றிலையும் இல்லை, உங்க படகுலயே இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பேரோட ஆண்டவர் முகமுகமாய் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டு இருக்கிறார். உங்களோட ஆண்டவர் பேசுறாருன்னா ஆவியில இணைந்து, ஆண்டவருடைய வல்லமையில அந்த வார்த்தையில இணைந்து அவரை துதிக்க ஆரம்பிங்க. வாய் திறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நீங்க புயல்லையும் காற்றுலையும் ஒரு அற்புதத்தை தேடிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க கடல்ல இறங்குறதுக்கு முன்னாடி உங்க போட்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுட்டாரு. உங்க படகுல உங்களோட ஒரு பிரயாணத்துல ஒரு அற்புதம் இருக்கு, ஒரு அப்பம் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஜீவ அப்பம் இருக்கு. ஜீவ தேவன் பெருக செய்த ஒரு அப்பத்தோட தான் இன்னைக்கு நீங்க படகுல போயிட்டு இருக்கீங்க. நீங்க தனியா போகல. பக்கத்துக்கு அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தனியா போகல. மாஸ்டர் டச் பண்ண ஒரு அப்பம் உங்களுடைய படகுல இருக்கு. எஜமான் தொட்ட அப்பம் உங்க படகுல இருக்கு. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் தொட்ட அப்பம் உங்க படகுல இருக்கு, உங்க வாழ்க்கையில இருக்கு. இன்னைக்கு நீங்க போற பிரயாணத்துல இருக்கு. நீங்க தனியா இல்ல, இயேசு உங்க கூட இருக்கிறார். காற்றுலையும் புயல்லையும் ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா சீக்கிரத்துல பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி உங்க படகை பாருங்க, உங்க படகை பாருங்க. உங்களோடு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பாருங்க. உங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் செய்து உங்க படகை நிரப்பி இருக்கிறத பாருங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா இதை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்க போக வேண்டிய அக்கறைக்கு அவர் உங்களை கொண்டு போய் சேர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனுஷங்களுடைய கையில இல்லாதது, போட்ல இல்லாதது இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய படகுல இருக்கு, நம்மளோட வாழ்க்கையில இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அநேகர் புயலையும் காற்றையும் கண்டு மடிஞ்சு போயிடுறாங்க. கடந்த காலத்துல ஒரு பெரிய நகைக்கடை ஓனர், அவர் தற்கொலை பண்ணி செத்துட்டாராம். நம்மெல்லாம் அவரை பார்த்து ஆச்சரியப்படுவோம், அப்பா அவ்வளோ பெரிய ஆளுன்னு நினைப்போம். அவர் என்ன பண்ணிட்டாராம்? உலகம் ஃபுல்லா பிரான்ச்சஸ் வச்சிருக்காரு, ஆனா என்ன பண்ணிட்டாரு? தற்கொலை பண்ணி செத்துட்டாராம். இன்னைக்கு நம்ம கையில என்ன அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கா? நகைக்கடையா இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம். அவங்க படகுல இல்லாத ஒண்ணு என் படகுல இருக்குங்க. 5 அப்பம் 2 மீனை பெருக செய்த தேவன் என் படகை நிரப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு சத்தமா ஹல்லேலூயா சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், என் படகுல இருக்கிறாரு. இயேசு வல்லவர், என் படகுல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார், நான் தனியா இல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, என் கூட சேர்ந்து எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம். மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பாருங்க, நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுக்கும் ஏதோ ஒன்று ஈடாக கொடுத்துடலாம், ஆனால் நம்மளுடைய ஜீவனுக்கு ஈடாக நம்மளால எதையுமே கொடுக்க முடியாது.
ஆனா தேவன் என்ன செஞ்சாரு, நம்மளுடைய ஜீவனுக்கு ஈடா தன்னோட ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியுங்களா? நம்மளுடைய ஜீவனை இயேசுவால ஆதாயப்படுத்தி கொண்டோம். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய ஜீவனை குறித்து நமக்கு பயம் இல்லை. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அந்த கேள்வி இருக்கு, அந்த பயம் இருக்கு. ஆனா இங்க உட்கார்ந்துருக்க ஒரு பெண்களுக்கு கூட அந்த கேள்வி கிடையாது, ஜீவனை குறித்த பயம் கிடையாது. ஏன்? இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னோட ஜீவனை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாரும் வாய் திறந்து சொல்லாம, என்னுடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு தாங்க என்னுடைய ஜீவனின் பலன். காற்றோ புயலோ என்ன கடத்தி கொண்டு போக முடியாதபடி, என் வாழ்க்கையை அழிக்க முடியாதபடி, இன்னைக்கு ஒரு பெரிய காற்றையும் புயலையும் நீங்க சந்தித்து கொண்டு இருக்கலாம், அதெல்லாம் என்னுடைய ஜீவனை எடுக்க முடியாதபடி என் ஜீவனின் பலன் இயேசுவா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் ஜீவனின் பலன் இயேசுவா இருக்கிறார். உங்களோட ஃபியூச்சரை குறித்தோ இல்லை உங்களுடைய கடைசி நாட்களை குறித்தோ இந்த மாதிரி நடந்துடும் அந்த மாதிரி நடந்துடும் எந்த பயமும் நமக்கு இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஜீவனை ஒருத்தர் மீட்டுக்கிட்டாராம். நம்ம அழிவை சந்திக்காதபடி ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாராம், மீட்டுட்டாரா. இன்னைக்கு ஒரு பெரிய புயலை சந்திக்கிறீங்களா, நீங்க பயப்படவே வேணாம். ஏன்னா உங்க ஜீவன் யார் கையில இருக்கு? இயேசு கையில இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க பக்கத்துக்கு அவங்கள பார்த்து சொல்லுங்க, என்னோட ஜீவன் இயேசுவோட கையில இருக்கு. ஹல்லேலூயா. என்னோட ஜீவன் இயேசுவோட கையில இருக்கு. நான் என் ஜீவனை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. நீங்க எத்தனையோ மிஷினரிமார்களுடைய சாட்சிகளை கேட்டிருப்பீங்க, அவங்களுக்கு ஜீவனை குறிச்சா பயமே இல்லை. ஏன் இல்லை? எப்படி சிங்கம் மாதிரி தைரியமா யாருன்னே தெரியாத இடங்களுக்கெல்லாம் போய் இயேசுவின் நாமத்தை தைரியமா மரணத்துக்கு பயப்படாம அறிவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்னுடைய ஜீவன் இயேசுவோட கையில இருக்கு. ஹல்லேலூயா. என் ஜீவன் இயேசுவோட கையில இருக்கு. ஆமென். அந்த ஜீவனை எடுக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. ஆமென். என் ஜீவன் தேவனுடைய கரத்துல மறைந்திருக்கு. என் ஜீவனுக்கு விரோதமா சாத்தானுக்கும் அதிகாரம் இல்லை, எனக்கும் அதிகாரம் இல்லை. எவ்வளவு பேர் சொல்றீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜீவனுக்கு விரோதமா சாத்தானுக்கும் அதிகாரம் இல்லை, எனக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நான் இயேசுவோடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா? நீங்களும் நானும் ஏசப்பாவோட சொத்தா இருக்கிறோம். நம்ம மேல நமக்கு என்ன கிடையாது. எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், எனக்கும் என்னோட ஜீவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. யாராவது அப்படி நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஜீவன் இயேசுவோட கையில இருக்கு. நீங்க கவலைப்படவே வேணாம். உங்க படகை கொஞ்சம் பாருங்க. உங்க படகுல ஆண்டவர் சில அப்பங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில துணிக்கைகளை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கான அடையாளம். உங்களை அவர் கரை சேர்ப்பார். ஆமென். உங்களை அவர் கரை சேர்ப்பார். நீங்க இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துகிற பெண்கள் அல்ல. ஒரு வசனத்தை நீங்க வாசிங்களா, இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துறவங்க அதை இழந்து போயிடுவாங்க. ஆனா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ம் 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 அடுத்த வசனம். ம் ம் ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்ற ஒரு பெண் அல்ல இல்லையா? அநேக பெண்கள் இன்னைக்கு உலகத்தை வசப்படுத்தி கொள்றதுக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க சரீரத்தை அவங்க ஆளுகை செய்கிறாங்க, பணத்தை ஆளுகை செய்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன குடும்பம்னா, இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்ம ப்ரேயர் ரெக்வெஸ்ட்லாம் நம்ம ப்ரே பண்ணோம் பார்த்தீங்களா? குடும்பத்தை குறித்த எண்ணம் இல்லாமல் அவங்களுக்குரிய சுயத்தின் காரியங்களுக்காக இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள இன்னைக்கு அநேக பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையும் அவங்கள சுற்றி இருக்க பெண்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்ம, பெண்களாகிய நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒன்று என்னன்னா, அவர் கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நீங்களும் நானும் என்ன செஞ்சுக்கணுமா? ஆதாயப்படுத்தி கொள்ளுமா? பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி எதெல்லாம் எனக்கு லாபமா இருக்கோ அதெல்லாம் நான் நஷ்டம்னு நினைக்கிறேன்.
எதெல்லாம் எனக்கு லாபமா இருக்கோ அதெல்லாம் நான் குப்பைன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. பவுல் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் சில காரியங்களை செய்யறோம்ல, எதுக்காக செய்யறோம்னா உலகத்தை ஆதாயப்படுத்துறதுக்கு இல்லை, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த. இன்னைக்கு ஒரு ஊழியத்தை செய்யறோம்னா நம்ம பெண்கள் நம்மளுடைய எண்ணங்கள்ல என்ன இருக்கணும்? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். இந்த காரியத்துல நான் கிறிஸ்துவை கிறிஸ்துன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கிரைஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க? கிரைஸ்ட் அப்படின்னா என்ன? கிறிஸ்து, ஏசு கிறிஸ்து. ஏசுனா ரட்சகர் இல்லையா? கிறிஸ்துனா அபிஷேகிக்கப்பட்டவர். சொல்லுங்க, அபிஷேகிக்கப்பட்டவர். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளனா என்ன அர்த்தம்? நான் அவரோட அபிஷேகத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக, அவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவளாக நிற்கும்படி, அவருடைய வல்லமையை நான் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக. அதனாலதான் வசனம் சொல்லுது, பெண்களாகிய நம்ம எதை தேடுறவங்களா இருக்கணுமா? அதிகாரத்தையும் வல்லமையையும் நம்ம தேடுறவங்களா இருக்கணுமா? ஆமே. நம்மளுடைய எண்ணங்கள்ல நம்ம என்ன தேடுறவங்களா இருக்கணும்? நாளைக்கு லோனை கட்ட பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தேடுறவங்களா இருக்கக்கூடாது. அவ என்னை பத்தி பேசிட்டா, இவளை பத்தி இனி 4 பேர்கிட்ட யார்கிட்ட பேசலான்னு தேடுறவங்களா இருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன சமைக்கிறது, அடுத்த நாள் என்ன சமைக்கிறது, இதையே தேடிட்டு இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம எதை தேடுறவங்களா இருக்கணுமா? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி கிறிஸ்துவுக்குரியவைகளை நாம் தேடுகிறவர்களா இருக்கணுமா? ஹல்லேலூயா. வசனம் சொல்றதுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதாவது இந்த வசனத்துல ஒரு வார்த்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மீனிங்கே கிடையாது. என்னன்னா, முதலாவதுன்ற வார்த்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க செய்வதனால உங்களுக்கு வார்த்தை சொல்ற பிரயோஜனம் கிடையாது. எப்படி? நீங்க அந்த முதலாவது எடுத்துட்டு சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யத்தை, நீதி எல்லாத்தையும் தேடுறீங்களா, இதையும் தேடுங்க அப்படின்ற மாதிரி தான் அது. ஆனா நீங்க முதலாவது அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுல தாங்க நீங்க தேடுவதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெண்களா இருக்கிற நம்ம கண்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தோல்வியாகவே இருக்கலாம், நம்ம கைவிட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு இந்த இந்திய தேசத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பெண்கள் சில விஷயங்களுக்குள்ள நுழையவே முடியாத சூழ்நிலைகளுக்குள்ள தான் இருக்கிறோம் இல்லையா? சில இடங்களுக்குள்ள நம்ம நுழைஞ்சு ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். ஆனா நமக்கு ஒண்ணு தெரியணும், நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும்போது அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குரியவைகளை நான் தேடும்போது அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்க புதிய ஏற்பாடுல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அநேக பெண் ஊழியர்களை நம்ம அங்க வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பவுல் அவர்களை குறித்து சொல்லும்போது பிரிஸ்கில்லால் ஆக்கில்லால் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே நம்ம ஆணுடைய பேரை முதல்ல சொல்லி பெண்ணுடைய பேரை பின்னாடி சொல்லுவோம். ஆனா பவுல் கனப்படுத்தும் போது எப்படி படுத்துறாரு தெரியுங்களா? பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாலும் அப்படின்னு சொல்லி கனப்படுத்துறாரு. அந்த அளவுக்கு பெண்கள் ஊழியத்துல சிறந்து விளங்கின நாட்கள். அநேகர் இந்த வேதத்தை தெரியாதவங்க சொல்லுவாங்க, பெண்கள் சபையில என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், ஒன்றும் பண்ணக்கூடாது, அவங்க அடுப்படியிலே கிடக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா வார்த்தையில அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை பயன்படுத்த வல்லவர் என்பதை? கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ பெண்கள் அது போல கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை செஞ்சிருக்கிறார். இயேசுவோடும் சீஷர்களோடும் அநேக பெண்கள் ஆஸ்தியினால ஊழியம் செஞ்சாங்களாம். ஹல்லேலூயா. உங்களை எவ்வளவு பேருக்கு தெரியும், ஆண்களை விட அதிகமாக பெண்கள் தான் கர்த்தருடைய சமூகத்தில் விதைக்கிறவர்கள். என்னது சவுண்ட்லயே காணோம்? ஹல்லேலூயா. இல்ல சிஸ்டர், நாங்க எங்க கையில எங்க பணம் இருக்கு, எங்க வீட்டுக்காரர் கையில தான் பணம் இருக்கு. ஆண்டவர் விதைக்கும் போது பணத்தை பார்க்கறதுல இருதயத்தை தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. 2 காசு விதைச்சு அந்த விதவையை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த கூட்டத்தில் எத்தனை ஆண்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருந்திருக்கும், பெண்களும் இருந்திருப்பாங்க, எத்தனை பணம் இருந்திருக்கும். ஆனா 2 காசு விதைச்ச அந்த விதவையை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதிகமா மெச்சுக்கிறார். இவ தான் அதிகமா விதைச்சா அப்படின்னு. ஏன்னா இவகிட்ட இருக்கிற அத்தனையும் அவரோட இருதயத்தை திறந்து அவ விதைச்சபடினால தேவன் அதைத்தான் என்னவா பார்க்கிறாரு? பெரிதாய் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க எத்தனை பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு செழிப்பு வேணும்னா ஜெபம் பண்ணா நடக்காது. நீங்க விதைக்கும் போதுதான் உங்க பொருளாதார நிலைமை மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு தேவன் விதையை கொடுக்கிறாராம். அவன் தேவ சமூகத்துல நீங்க ஒரு விதையை விதைச்சிட்டு உங்க கை சுருங்கிறதுக்கு முன்னாடி உங்க கையில அடுத்த விதையை ஆண்டவர் கொடுப்பாராம். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே என் பொருளாதார நிலைமையை மாத்துங்க, நானும் பாருங்க நான் பைபிள் இருக்கிறவங்கள மாதிரி ஆஸ்தினால உங்களுக்கு ஊழியம் செய்யணும், அள்ளி அள்ளி கொடுக்கணும். எத்தனை வருஷமா அந்த ஜெபம் நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் அதை செய்ய உங்களால முடிஞ்சிருக்கா? எப்போ தெரியுங்களா அது முடியும்? சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. விதைக்கிறவனுக்கு அவர் விதையை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க விதைச்சு பாருங்களேன், மனசார விதைச்சு பாருங்களேன்,
நீங்க விதைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா அறுவடை உண்டு. ஆமே. ஏன்னா விளைய செய்கிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. ஆமே. விதைச்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். உங்க பொருளாதாரத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? நம்ம வேதத்துல பாக்குறோம், பெண்கள் ஆஸ்தியினால் ஊழியம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் கையில பொருளாதார ரீதியா எவ்வளோ ஒரு அதிகாரம் இருந்திருக்கும். நீங்க நினைக்கலாம், அது எப்படி சிஸ்டர் அவங்க தருவாங்களா, சாவி கொத்து இவங்க கிட்ட இருக்கு அவங்க கிட்ட இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க அதிகாரம் தேவனுடையதுன்னு? ஆமே. நீங்க தேவ சமூகத்துல விதைச்சு பாருங்க, சாவி கொத்து உங்ககிட்ட தேடி வரும். ஹல்லேலூயா. உங்க பொருளாதாரத்துல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். விசுவாசிக்கிறவங்க இருக்கீங்களா? ஹல்லேலூயா. யாருக்காவது வேண்டாமா சாவி கொத்தெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டாமா? ஆமே. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டாமா? பெண்கள் ஆஸ்திகளால தேவனுக்கு என்ன செய்தாங்களாம்? ஊழியம் செய்தாங்களாம். இவ்வளவு பவர்ஃபுல்லான பெண்ணா எழும்பணும்னு எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, விரும்புறீங்க? வசனம் சொல்லுது, தாகம் உள்ளவர் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவாராம். முதல்ல நமக்கு தாகம் இருக்கணும். ஆண்டவரே என்னை இப்படி பயன்படுத்துங்க, நான் தேவ சமூகத்துல விதைக்கணும், தேவ ராஜ்யத்தை நான் கட்டணும். ஆமே. என்னால கர்த்தர் என்ன செய்யணும்னு வச்சிருக்காரோ அதை நான் செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களா? நீங்க அடைபட்டு கிடக்கிறத கர்த்தர் விரும்பல. பாருங்க, அடிமைத்தன நேரத்துல கூட ஆண்டவர் ஒரு நிலத்தை வாங்க சொல்ற தேவனா இருக்கிறார். ஆமே. உங்களுக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் நிச்சயமா இருக்கு, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த நாள்ல ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, நான் தேவ சமூகத்துல இருதயத்தின் உண்மையோடு விதைக்க என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க கையில என்ன இருக்கோ அதை முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல விதைங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ மன ரம்யமாய் சந்தோஷமாய் சந்தேகப்படாம தேவ சமூகத்துல என்ன செய்யுங்க, விதைங்க. விதைப்பீங்களா அந்த நாளில இருந்து? ஹல்லேலூயா. அந்த ஏழை விதவை அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி யோசிக்கல. அவங்க விதைக்கிறாங்க, அவங்க களஞ்சியத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நிரப்புவார். ஆமே. நம்ம பைபிள்ல பாக்குறோம்ல, சகையுன்ற ஒரு மனுஷன் என்ன செஞ்சாராம்? அவர் எதெல்லாம் அநியாயமா சம்பாதித்து வச்சாரோ அதையெல்லாம் என்ன செஞ்சுட்டாராம்? நாலு அத்தனையாய் திரும்ப கொடுத்துட்டாராம். இல்லையா? அவர் எதையுமே யோசிக்கல, நாலு அத்தனையா என்ன செஞ்சுட்டாரு? திரும்ப கொடுத்துட்டாரு. வேதத்துல எங்கேயாவது வாசிக்கிறோமா இவன் இப்படி கொடுத்து பிச்சைக்காரன் ஆயிட்டான்? நம்ம வாசிக்கிறோமா? தேவனை பின்பற்றுகிற ஒருவரும் பிச்சைக்காரர்கள் ஆவது இல்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்க அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்காது இருப்பீங்க. வசனம் இப்படி சொல்லல, நீ கடன் வாங்காது இருப்ப, நீ கடன் கொடுப்ப அப்படின்னு சொல்லல. வசனம் எப்படி சொல்லுது? நீ அநேகருக்கு கொடுப்ப, நீ வாங்க மாட்ட. உங்களுக்கு புரியுதா? நம்ம எப்போ வாங்காதவர்களா இருப்போம் தெரியுங்களா? கொடுக்கிறவர்களா இருக்கும்போது நம்ம வாங்குகிறவர்களா இருக்க மாட்டோம். நம்மள நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? எப்போ ஆண்டவரே நடக்கும், எப்போ நான் உங்களுக்கு கொடுப்பேன், நான் எப்போ உங்களுக்கு கொடுப்பேன், நான் பாட்டுக்கு வாங்கிக்கிட்டே இருக்கேனே, எப்போ கொடுப்பேன். நீங்க கொடுத்து பாருங்களேன், நீங்க வாங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க கொடுத்து பாருங்களேன், நீங்க வாங்க மாட்டீங்க. ஆமே. எவ்வளவு பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல உங்க இருதயத்தை நீங்க அர்ப்பணிக்கிறீங்க? கொடுத்துருங்க, நீங்க வாங்க மாட்டீங்க. ஆமே. முதலாவது உங்களுக்கு இருக்கிற பொருளாதாரத்தை தேவனுடைய சமூகத்துல கொடுத்துருங்க. உலகத்தை ஆதாயம் பண்ணணும்ன்ற எண்ணத்தோடு வாழாதபடிக்கு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த நீங்க என்ன கொடுக்கணுமோ நீங்க அதை கொடுங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை தேவனுடைய கரத்துல கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன், கேளுங்களேன். ஆவிக்குரிய மண்டலத்துல உங்களுக்கு கீழ்ப்படியாத எதுவுமே உலகத்துல நீங்க பாக்குற பிசிக்கலா உங்களுக்கு கீழ்ப்படியாது. ஆவிக்குரிய மண்டலத்துல எதை உங்க கண்ட்ரோலுக்கு நீங்க கொண்டு வரீங்களோ, நீங்க இன்னைக்கு வாழ்கிற இந்த உலகத்துல பிசிக்கலா நீங்க அதை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்க பாக்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபாயை தேவ சமூகத்துல விதைக்க உங்க கையில நீங்க அதை எடுத்து ஆளுகை செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பணம் உங்களை இனிமேல் ஆளுகை செய்யாது, நீங்க பணத்தை ஆளுகை செய்வீங்க. ஹல்லேலூயா. இது பணத்துல மட்டும் கிடையாது, எல்லாத்துலயும் இதுதான் ஃபார்முலா. ஒரு நேரத்தை உங்களால் அடக்கி ஆளுகை செய்ய முடிஞ்சிச்சுன்னா அந்த நேரம் உங்களை கண்ட்ரோல் பண்ணாது, நீங்க நேரத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு நேரமே இல்லைங்க, ஜெபிக்க பைபிள் படிக்க நேரமே இல்லைங்க. நீங்க நேரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நான் நேரம் எடுத்து ஜெபிப்பேன், நான் நேரம் எடுத்து வேதம் வாசிப்பேன், நான் நேரம் எடுத்து சபைக்கு வருவேன். ஹல்லேலூயா. சபை ஆராதனை இந்த நேரம்னா இந்த நேரத்துக்கு நான் சபையில இருப்பேன்னு நீங்க இந்த நேரத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எல்லா காலமும் நல்ல காலமா இருக்கிறத தான் நீங்க பாப்பீங்க. குடுகுடுப்புக்காரங்க வீட்டு முன்னாடி கெட்ட காலம் பிறகுது, கெட்ட காலம் பிறகுதுன்னா நீங்க பைபிள் எடுத்துட்டு போய் சொல்லுங்க, உனக்கு நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்க எதை ஆவிக்குரிய ரீதியா கண்ட்ரோல் பண்றீங்கன்னா அது உங்களுடைய உலக ரீதியா இருக்கிற காரியத்துல உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நான் இதை சொல்லும் போது நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்க? இதை நான் எனக்கு கீழ்ப்படுத்துறேன், இதை நான் எனக்கு கீழ்ப்படுத்துறேன் நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அது உங்களுக்கு கீழ் அடங்கணும்னா முதல்ல நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அந்த அதிகாரத்தை தான் நமக்கு தந்திருக்கிறார். பவுல் சொல்றாரு இல்லையா, நம்ம இப்ப வாசிச்சோம்ல வசனத்துல, அவர் என்ன சொல்றாரு?
நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்றதுக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. அதாவது நான் எப்படி காணப்படணுமா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நம்ம சொல்றோம்ல, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, அது இல்லைன்னு நான் என்னோட சுயத்தையே யோசிச்சுக்கிட்டு இல்லாம நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் நான் காணப்படணுமா. உலக ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லணும், இவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க, இவங்க செஞ்சிருவாங்க, இவங்க தேவன் இவங்களுக்கு செஞ்சிருவார், இவங்க சாதிச்சிருவாங்க, இவங்க தாண்டி வந்துருவாங்க. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் இந்த உலகம் என்ன செய்யணுமா, பார்க்கணுமா. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அந்த வசனம் புரியுதா? என்னோட சுயநீதியில நான் நிக்காம, என்னோட சுயநீதி என்ன, நான் ஜெபிச்சிருந்தா இது நடந்திருக்குங்க, நான் மட்டும் இதை பண்ணியிருந்தா அது நடந்திருக்குங்க, அப்படி இல்லை. இயேசு எனக்காக செஞ்சிருக்கிறதுனால நான் இதை பண்ணுவேன்னு நீங்க நிக்கணும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ற பெண். இந்த பெண்கள் கூட்டத்தில் ஆண்டவர் உங்க மனசுல பசுமர தாணி போல ஒரு வார்த்தையை அப்படியே நிலைச்சிருக்கும்படியா அவங்களை அனுப்ப போறாரு. என்னன்னா, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுவேன். நீங்க பொறுமையா சில விஷயங்கள்ல போகலாம், சகிச்சுக்கிட்டு சில விஷயங்கள்ல போகலாம். என்ன ஆதாயப்படுத்திக்க போறீங்க? இந்த உலகம் உங்களை பார்த்து அதான் கேளுங்க, எதுக்கு நீ இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசாம போயிட்டு இருக்கிற, திரும்பி ஒரு 2 வார்த்தை பேச வேண்டியதான். நீங்க சொல்லணும், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்றேன். இதுல எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை, ஆனா எனக்கு கிறிஸ்துவ நான் ஆதாயப்படுத்தி கொள்றேன், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்றேன். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். எனக்கு எதெல்லாம் லாபமா இருக்கும், இதெல்லாம் நான் செஞ்சா என் பேரு பெருமையா இருக்கும் நான் நினைக்கிறேனோ, அதெல்லாம் நான் கிறிஸ்துவுக்காக குப்பைன்னு சொல்லி விடுறேன், அதெல்லாம் நான் நஷ்டம்னு சொல்லி நினைக்கிறேன். சில நேரத்தில் உங்க சொந்தக்காரங்க சில நிலத்துக்காக இடத்துக்காக உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கலாம். நீங்களும் திரும்பி அஞ்ஞானிகளை போலவே அவங்க கிட்ட வழக்காடி தீமையை செஞ்சு, அவங்க செய்யற அதே பில்லி சூனியத்தை, அதை செய்யற அதே சூனியத்தை, அவங்க சொல்ற அதே 4 பேருக்கு கெட்டதை செஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வசனத்தை உங்க வாய் திறந்து சொல்லுங்க, நான் அதை குப்பைன்னு நினைக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அப்படிதான், அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய சொந்தக்காரங்க எப்போவுமே வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு தம்பியும் அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு போவாங்க. இவங்களோட பிள்ளைங்க இவங்க கூட இல்லாததுனால அவங்களுக்கு அவங்க தான் பிள்ளைங்க நினச்சிட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களும் முழு மனசும் அவங்ககிட்ட நல்லா அன்பாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அவங்களோடு பேசினார். அவங்களுக்கு தெரியல என்னன்னா, இவங்க வீட்டுக்கு வர்ற அந்த நபர் இவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையா அபேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறார். அப்படியே போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் காஸ்ட்லி ஒரு கார் இருக்கு, அந்த காரையும் எடுத்துட்டு போயிட்டார். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பெத்த புள்ள மாதிரி. ஆனால் இவங்களுக்கு தெரியல இவங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இதே போல் ஒரு மீட்டிங்ல ஆண்டவர் அவங்களோட பேசினார். உங்களுடைய சிந்தைக்கு வராத, உங்களுக்கு தெரியாத சில காரியங்கள்ல தேவன் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. உங்களுக்கான நன்மைகளை உறிஞ்சுகிற காரியங்களுடைய முகத்திரையை கர்த்தர் கிழிக்கிறாரு. உங்களை ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை ஆக்குறாருன்னு அந்த ஒரு வாரத்துல என்னெல்லாம் இவங்க இழந்து போனாங்களோ அதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு காண்பிச்சு கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னெல்லாம் இழந்தாங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆயிரங்கள் நஷ்டம் அவங்களுக்கு. அப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் பேசினார் இல்லையா, இந்த வாரம் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்கக்கிட்ட நாங்கள் எதிர்த்து நின்று கேட்டிருக்கோம், இந்த பணம் இந்த டேட்டுக்குள்ளே எங்ககிட்ட வரணும், இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், எதுக்கு நீங்கள் இந்த காரியத்தை செய்கிறீங்க, அதை ஆண்டவரை நம்பி அப்படியே விட்டுருங்க. பல ஆயிரங்கள் அவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்கல, ஏன்னா அவங்களே பரிதாபமான ஒரு குடும்பம் தான் இல்லையா. அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டு நின்று என்ன செய்ய போகிறோம், என்ன ஆதாயப்படுத்தி கொள்ள போகிறோம். அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நச்சடிக்கிறத, அவங்கள மிரட்டுறத எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னதும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியே அந்த பணத்தை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் இந்த குடும்பத்தை பழுகி பெருகும்படியாக செஞ்சார். ஹல்லேலூயா. நீங்க சட்டையை பிடிச்சு கேட்டு 4 வார்த்தை சொல்லி திட்டி அவங்களுக்கு எதிர்த்து கேஸை போட்டு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா சில ஆயிரங்கள் தான் அந்த மனுஷன்கிட்ட இருந்து நீங்க ஆதாயப்படுத்தி இருந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொன்னபடி தீமைக்கு தீமையை செஞ்சு எதிர்த்து நிற்காம நன்மையை செய்யும்படி விட்டு கொடுத்த போது, இதுவும் கொடுக்கிறது தான், விட்டு கொடுத்த போது இவங்க கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை செழித்திருக்கும்படியா கிருபை செஞ்சிருக்கிறார். சில ஆயிரங்களுக்காக கிறிஸ்துவை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சில ஆயிரங்களுக்காக விலையேற பெற்ற கிறிஸ்துவ அபிஷேகத்தை நீங்க விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. பெண்கள் நம்ம எதை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்? சத்தமா சொல்லாமா? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம், உங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம், ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம். நம்ம எதை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்?
கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். நம்மளோட மைண்ட்ல இது ஒன்னே ஒன்று இருக்கட்டும். இந்த காரியத்துல நான் எதை ஆதாயப்படுத்த போறேன்? நான் இப்போ ஒரு ஊழியம் செய்யறேனே, இதுல நான் என்ன ஆதாயப்படுத்த போறேன்? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த போறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்த போறேன். நான் ஒரு வீட்டை கட்டுறேனே, என்ன ஆதாயப்படுத்த போறேன்? வீடை தூக்கிட்டே நான் போயிடுவேனா? நம்ம எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகலன்னு நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க இல்லையா? எதையும் கொண்டு வரல, எதையும் நான் கட்டுற வீட்டை தூக்கிட்டு போக முடியுமா? இந்த வீட்டை கட்டுறதுனால நான் என்ன ஆதாயப்படுத்த போறேன் சொல்லுங்களேன். அந்த மைண்ட் செட்டோட ஒரு வீட்டை கட்டி பாருங்களேன். அந்த மைண்ட் செட்டோட எதை செய்யணுமோ நீங்க செய்து பாருங்களேன். அது எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். அது தேவ ராஜ்யத்துக்கு பயன்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி எதெல்லாம் எனக்கு லாபமோ அது எல்லாம் நான் நஷ்டம்னு சொல்லி என்றேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் இந்த ஜெபத்தை உங்களுடைய இருதயத்தில் இந்த வேலையில செய்றீங்க? ஹல்லேலூயா. நான் சில மனுஷங்களுக்கு சோப்பு போட்டால் அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கலாம். பட் அதில் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக்கிறேன்னா, நாலு பேரை பற்றி குறை பேசும்போது அதுக்கு நடுவில் நான் இருந்தேன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் இதில் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துறேன்னா? ஹல்லேலூயா. இன்ஸ்டாகிராமை நோண்டிகிட்டே இருக்கிறதுனால, ஃபேஸ்புக் நோண்டிகிட்டே இருக்கிறதுனால கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துறேன்னா? யோசிங்களேன். நான் செய்கிற எல்லா காரியத்திலும் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துகிற ஒரு நபராக இருக்கணும். ஆமென். சில இடங்களில் நீங்கள் பொறுமையாக போகிறீங்கன்னா அதில் எதை ஆதாயப்படுத்த போகிறீங்க? கிறிஸ்துவை நீங்கள் ஆதாயப்படுத்த போகிறீங்க. ஏன்னா தன்னுடைய ஜீவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க அதை இழந்து போயிடுவாங்களாம். ஆனால் இயேசுவின் நிமித்தம் தன்னுடைய ஜீவனை இழக்கிறவங்க எதை ஆதாயப்படுத்தி கொள்வாங்களாம்? சொல்லுங்க, என்ன ஆதாயப்படுத்தி கொள்வாங்க? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுவாங்க. நித்திய ஜீவனை ஆதாயப்படுத்தி கொள்ளுவாங்க. என்னோட லைஃபுங்க, என்னோட விருப்பு, என்னை பற்றி பேசிட்டாங்க, எனக்கு குறை சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்களுடைய காரியங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்களாம்? இழந்து போயிடுவீங்களாம். ஆனால் கிறிஸ்துவை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்றீங்கன்னா, நித்திய ஜீவனை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்றீங்கன்னா யாராலையும் என்ன செய்ய முடியாது? அந்த ஜீவனை உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்றீங்க நான் கிறிஸ்துவை இனி ஆதாயப்படுத்துவேன்? நம்ம ஒரு சபைக்கு கூடி வர்றோம்னு சொன்னால் இங்கே எதுக்காக நம்ம வரோம்? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி. இன்னும் நான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன கற்றுக்கொள்றது, இன்னும் நான் அபிஷேகத்துல எப்படி வளர்றது அப்படின்ற எண்ணத்தோட தான் நான் எதுக்கு வரேன்? சபைக்கு வரேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்றதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஒரு வேலைக்கு போனா நம்ம என்ன சம்பாதிப்போம்? பணத்தை தான் சம்பாதிப்போம் இல்லையா? ஒரு வேலைக்கு போனா பணத்தை சம்பாதிப்போம். நீங்க ஆலயத்துக்கு வந்தா என்ன சம்பாதிப்பீங்க? கிறிஸ்துவை தான் சம்பாதிக்கிறீங்க. ஓகே, ஒரு நாளும் நீங்க வாழ்றதுனால என்ன சம்பாதிக்கிறீங்க? நீங்கள் டெய்லி வாழ்கிறதுனால கூரையை பிச்சுட்டு 10,000 ரூபாய் விழுகுதா? சூப்பர் நந்தினி, நீ இன்னைக்கு ஒரு நாள் வாழ்ந்துட்ட, அந்த திங்கக்கிழமைக்கு உனக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு வந்து விழுகுதா டம்முன்னு மண்டையில்? நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த நாள் ஃபுல்லாக நம்ம வாழ்ந்துட்டோம், 24 மணி நேரம் நம்ம வாழ்ந்துட்டோம், என்ன கிடச்சிச்சு? யோசிச்சிருக்கீங்களா? இன்னையிலிருந்து யோசிங்களேன். இன்னைக்கு என்ன நாள் நமக்கு? இன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு படுக்கும்போது யோசிங்க, இன்னைக்கு என்ன சம்பாதிச்சிங்க? 4 பேர்கிட்ட திட்டு வாங்கி சம்பாதிச்சோங்க. என்ன சம்பாதிச்சோம் சொல்லுங்க? கிறிஸ்துவை சம்பாதிச்சிங்களா? நீங்க நடந்த பாதையில கிறிஸ்துவை பார்த்தீங்களா? அவரோட சத்தத்தை கேட்டீங்களா? இன்னைக்கு அவர் அறிகிற அறிவில் வளர்ந்துருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்க கிறிஸ்துவை சம்பாதிக்கலாம். இந்த உலகம் உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்காம இருக்கலாம். பெண்கள் நம்ம சொல்லுவோம்ல, வீட்டில் மாடு மாதிரி உழைக்கிறேன், நமக்கு ஏதாவது சம்பளம் இருக்கா அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? இதுக்கு 4 வீட்டில் போய் வேலை செஞ்சால் கூட எனக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு. இந்த நம்ம வீட்டில் பாருங்க, இத்தனை வேலை செய்கிறேன், ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு யோசிச்சிருக்கோமா இல்லையா? ஆனால் உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்கிறேன், நீங்கள் டெய்லி சம்பாதிக்கலாம். நீங்கள் டெய்லி சம்பாதிக்கலாம். அவர் தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. டெய்லி உங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்குது, பரலோகம் உங்களுக்கு கொடுத்துருக்கு, அவர் தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போ எவ்வளோ கோடீஸ்வரர்கள் நீங்களும் நானும் பாருங்களேன். எத்தனை நாள் வாழ்ந்துருக்கோம்? நீங்கள் பிறந்து எத்தனை நாள் ஆச்சு? சரி, வருஷத்தில் கணக்கு சொல்லலாம். நீங்கள் பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் தான் ஆச்சா? நந்தினி சிஸ்டர் பிறந்த 3 வருஷம் ஆச்சா? எத்தனை வருஷம் ஆச்சு? அதில் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். உங்களுக்கு நீங்கள் பிறந்த உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? 37. இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இயேசுவை அறிஞ்சிக்கிட்டீங்க? இயேசுவை அறிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வயசுக்கு அப்புறம். 17 வருஷமா நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இருக்கீங்க. அப்போ 17 வருஷமா இவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இயேசுவை. ஹல்லேலூயா. சரி, இந்த 17 வருஷத்தை விட பெரியவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? சிஸ்டர், நீங்கள் எத்தனை வருஷமா சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க? 25. 28 வருஷமா இயேசுவை சம்பாதிச்சுட்டு இருக்காங்களாம். வேற யார் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க? 12 வருஷமா சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. வேற
1 வருஷமா யாராவது சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களா? 2 வருஷமா யாராவது சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களா? இங்க யார் நிறைய சம்பளம் வாங்கியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் டெய்லி கிறிஸ்துவ அதிகமாக அறிந்து கொள்றாங்களோ அவங்க தான் அதிகமான சம்பளம் வாங்கியிருப்பாங்க. ஹல்லேலூயா. யார் நீங்க 2 வருஷமே ஆயிருக்கலாம், 2 வருஷமா தான் கிறிஸ்துவ சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். பட் கிறிஸ்துவ நீங்க இந்த 2 வருஷமும் அறியறதுக்கு ஒவ்வொரு நாளையும் விட்டு கொடுக்குறீங்கன்னா 20 வருஷம் சம்பாதிச்சவங்களை விட 2 வருஷம் சம்பாதிச்சவங்க அதிகமாக சம்பாதிச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் பேசுறது எவ்வளோ பேருக்கு புரியுதா உங்களுக்கு? வசனமும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? லேட்டாக வேலை செய்ய வந்தவங்களுக்கும் அதே கூலி அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏன்? அது ஆண்டவர் கொடுக்கறது. அவரை நீங்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கோடீஸ்வரர்கள் ஆவியில். நான் என்னோட சபையில் இந்த மாதிரி விசுவாசியாக நான் இருந்து வளர்ந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா என் கூட இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு சிஸ்டர் என்கிட்ட என் கரத்தை பிடிச்சி சொன்னாங்க, பரவாயில்ல இந்த சின்ன வயசுலேயே நீ இவ்வளோ தெரிஞ்சு நீ எழும்பிட்டனால எத்தனை காலத்தை வீணடிச்சேன் தெரியுமா? இந்த சின்ன வயசுலேயே நீ எழும்பி இவ்வளோ ஊழியம் செஞ்சுட்ட. ஏன்? அவங்களுக்கு என்னை விட வயசு அதிகம்தான், ஆனால் அவங்க கண்ணுக்கு என்னை பார்த்தா நான் ரொம்ப பணக்காரியாக தோணுது. எதில் பணக்காரியாக தெரிஞ்சிச்சு? கிறிஸ்துவை என்கிட்ட அப்படி நிரம்பி பார்க்குறாங்க. வா, எவ்வளோ கிரைஸ்ட வச்சிருக்கா, எவ்வளோ கிறிஸ்துவ வச்சிருக்கா. அந்த மாதிரி என்ன நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவளாய் காணப்படும்படிக்கு. இதைத்தான் பவுல் சொல்றாரு. நான் யாருக்குள்ள இருக்கிற ஆளா காணப்படணுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆளாய் காணப்படணுமா? இன்னையிலிருந்து கிறிஸ்துவை எவ்வளோ பேர் சம்பாதிக்க போறீங்க? ஹல்லேலூயா. இதை தான் பவுல் சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு அவரை ஏத்துக்கிட்டீங்க அந்த அளவுக்கு அவருக்குள்ள வேர்கொள்ளுங்க. அந்த அளவுக்கு அவருக்குள் வேர்கொள். நீ எவ்வளவா கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்றீங்களோ அவ்வளவா நீங்க பவர்ஃபுல்லா மாறுவீங்க. ஹல்லேலூயா. தேவ வல்லமை பவுல் மூலமா மட்டும் இல்ல, பேதுரு மூலமா மட்டும் இல்ல, நம்ம மூலமாகவும் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதோட ரகசியம் இதுதான். எப்படி நம்ம வல்லமையானவர்களா மாறுவது, எப்படி நான் வல்லமையான ஒரு ஆளா இந்த பூமிக்கு அடையாளம் காட்டப்படுறது அப்படின்னா எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்றேனோ. ஹல்லேலூயா. நீங்க வெளியே போறதை யாராவது தடுக்கலாம், நீங்க யார்கிட்டயா போய் பேசுறதை யாராவது தடுக்கலாம், ஆனா உங்க இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி துதிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போகாதேன்னு 1 மாசம் உங்களை வீட்டில் வச்சு பூட்டலாம், ஆனா தேவனை ஆராதிக்கிறத விட்டு யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. நீங்க இங்கே உட்கார்ந்துட்டு 1 நிமிஷம் கண்ணை மூடி தேவனை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பான சகோதரன் நான் நடத்துகிற சபையில் இருக்காங்க. அவங்க இஸ்லாமிய அந்த வழிபாட்டிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு வாலிப சகோதரன். அந்த சகோதரனுக்கு 2 காதும் கேட்காது, வாய் பேச மாட்டாங்க. அப்போ அந்த சகோதரன் இஸ்லாம்ல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார். அந்த வீட்டில் பயங்கர எதிர்ப்பு. இவர் வேதம் வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் சர்ச்சுக்கு போகிறதையும் அவங்க பயங்கரமாக எதிர்த்தாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கேரளாவில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது போல் யாரெல்லாம் இப்படி மாறி போகிறாங்களோ அவங்கள கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அங்கே மாத கணக்கில் வச்சு என்ன செய்வாங்க, அவங்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம் வச்சு போதிப்பாங்க. இது போல் அந்த சகோதரனை கொண்டு போய் அங்கே விட்டுட்டாங்க. 1 மாதம் வச்சு அவங்களுடைய காரியங்களெல்லாம் எடுத்து சொல்லி, இயேசுன்னு ஒருத்தர் இல்லை, இதுதான் உண்மை, அப்படி இப்படின்னு 1 மாதம் வச்சு அவங்களுக்கு சொல்லி 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 கடைசியில் இவங்களோட அம்மா அப்பாவை ஊர்லேருந்து வர சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. இந்த பையனை எங்களால் மாற்ற முடியல, இவன் எப்படி போகணுமோ அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், இவனை உட்கார வச்சு அவங்க நாள் ஃபுல்லாக பேசினாங்க. அவங்கெல்லாம் பேசி முடிச்சு இவன் போய் ஏசுட்டு ஜெபம் பண்ணுவான். நீங்கள் போகிறத தடுக்கலாம், நீங்கள் செய்யறதை தடுக்கலாம், நீங்கள் கொடுக்குற பைபிளை கிழிக்கலாம், ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற ஆண்டவரை யாராலையும் எடுக்க முடியாது. அவரோடு நீங்கள் பேசுவதை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அநேக சாக்கு போக்கு சொல்லி இன்னைக்கு உட்கார்ந்துருக்க காரணம் என்ன தெரியுமா? என்ன அவங்க சர்ச்சுக்கு விடல, என்ன இவங்க இதுக்கு விடல, அதுக்கு விடல. சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நீங்க அடிமைங்களா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க சுயாதீனத்தை நீங்க அனுபவிங்கன்றார். என்ன ஆண்டவரே, நான் அடிமையா இருக்கும் போதே எப்படி சுயாதீனத்தை நான் அனுபவிக்க முடியும்? உன்னை சரீரத்துல சில பேர் அடிமையாக்கலாம், ஆனா உன் உள்ள இருக்கிற மனுஷனை நான் விடுதலை ஆக்கிட்டேன்றார். ஹல்லேலூயா. உங்களை சரீரத்தில் சில பேர் கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்களா, அடிமைப்படுத்திட்டு இருக்காங்களா? உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்கிறேன், ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். உங்கள் உள்ளான மனுஷனை இயேசு என்னைக்கோ விடுதலை ஆக்கிட்டார். நீங்கள் அவரை துதிக்கும்படியாக விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, ஜெபிக்கும்படியாக விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. என்ன அடிமைத்தனம் இருந்தாலும் அதுக்கு நடுவில் உட்காந்து நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கையில் இருக்க பைபிளை வேணாலும் கிழிக்கலாம், தூக்கி வீசலாம், ஆனால் உங்களுக்குள்ள இருக்க தேவ வார்த்தையை யாராலும் கிழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுவேன். எல்லா சூழ்நிலையும் எனக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுவேன். ஒரு நெகட்டிவான சூழ்நிலைக்கு நடுவில் எரேமியாவை போல நீங்கள் போயிட்டு இருக்கலாம். எனக்கு உரியதை எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க, கொத்தலங்கள் போடப்பட்டுருச்சு, என் நகரம் பிடிக்கப்பட்டுருச்சு, என் வாழ்க்கை கெட்டது போலவே இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், ஒரு இடத்த வாங்கு,
ஆண்டவரே பிடிக்கப்பட்டிருக்கு, நீங்க நிலத்தை வாங்க சொல்றீங்க. உன்னை நான் ரெஸ்டோர் பண்றதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறேன். உன்னை நான் மறுபடியும் கட்டுறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறேன். சிரி, கொஞ்சம் சிரி, நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திக்கோ. வசனம் சொல்லுதில்ல, உன் அலங்கார வஸ்திரங்களை ஆண்டவரே, சூழ்நிலையே எப்படி இருக்கு, ஆண்டவர் சொல்ற அலங்கார வஸ்திரங்களை உடுத்து, உன் வல்லமையை நீ தரித்துக்கோ. எலும்பு எலும்பு சீயோனே, ஹல்லேலூயா, உன் தூசியை உதறிட்டு எலும்பு அப்படின்றார். சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களோடு பேச போறார். ஆமென். இனி நீங்க சந்திக்க போற வார்த்தைகள் எல்லாம் உங்க சூழ்நிலைக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாததா இருக்கும். அப்படியே பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ நீங்க பிடிச்சுக்கோங்க. ஏன்னா சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், புயல்களை அடக்குகிறவர் நம்மளுடைய இயேசு மாத்திரம்தான். உங்க படகுல என்ன கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இதே பேதுருவை தான் ஆண்டவர் முதல் முறை சந்திக்கும் போது தோல்வியான ஒரு மனுஷனா நின்று என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? வலையை அலசிக்கிட்டு இருந்தாரு இல்லையா? கரையில நின்று என்ன பண்ணிட்டு இருக்காரு? வலையை அலசிட்டு இருக்காரு. இயேசு வராரு, பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே கொஞ்சம் உன் படகை தள்ளுறியா? என்ன செய், கொஞ்சம் என்ன செய். பேதுரு கிட்ட என்ன சொல்றாரு? கொஞ்சம் என்ன பண்ணு. பேதுரு இங்க நின்று வலையை அலசிட்டு இருக்காருன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேதுருவே உன் படகை என்ன செய், கொஞ்சம் தள்ளுறியா? நான் அது மேல ஏறி நின்று என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். உங்ககிட்ட வந்து ஆண்டவர், உங்க வீட்டுல பயங்கர சண்டை, சரியா? இயேசு வராரு, கொஞ்சம் உன் கதவை திறக்கிறியா, நான் உன் வீட்டுல நின்று பிரசங்கம் பண்ணணும்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர், இங்க யுத்த காலம் நடந்துட்டு இருக்குது, நீங்க வந்து என்ன பண்றீங்க? பிரசங்கம் பண்றீங்களா? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிதான் நம்ம யோசிப்போம். அதே மாதிரிதான் பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு யூஸும் இல்லை, நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சு ஒரு யூஸும் இல்லை நினைச்சிட்டு இருக்கோம். இயேசு என்ன செய்யறாரு? கொஞ்சம் உன் படகை நகர்த்துறியா, நான் கொஞ்சம் உன் படகுல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணணும்ன்ற. ஆண்டவர் இயேசு அந்த படகுல ஏறி நின்று என்ன செஞ்சாராம்? பிரசங்கம் பண்ணாராம் இல்லையா? எங்க நகர்த்த சொன்னாரு படகை? கொஞ்சம் நகர்த்த சொன்னார். சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்களேன். அதுக்கு அடையாளமா அப்படி சேரோட நகர்ந்து உட்காருங்க. நீங்களும் நானும் இப்போ என்ன நினைப்போம்? என்னாச்சு இந்த சிஸ்டருக்கு, இந்த கொஞ்சம் நகர்ந்து என்ன நடக்க போகுது அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. பேதுருவிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் படகை நகர்த்து. ஏன்னா நம்மளோட ஆண்டவர் வந்து லொக்கேட் பண்ற ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த லொகேஷன் மேப் எல்லாம் வந்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வாரு? உன் படகை கொஞ்சம் நகர்த்து. பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? கொஞ்சம் நகர்த்திட்டார். பேதுருவுக்கே தெரியாத ஒண்ணு அங்க நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, இந்த படகை ஆண்டவர் ஆழத்தோட கனெக்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் நகர்த்தின படகு இனி கொஞ்ச நேரத்துல ஆழத்துக்கு நேரா போக போகுது. ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் நகர்த்தினதுனால இப்போ அந்த படகு ஆழத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகுது. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஒரு விஷயத்த சொல்றாரா உடனே கீழ்ப்படிங்க. உங்களால போக முடியாத ஆழத்துக்கு தேவன் உங்களை கொண்டு போக போறாரு. உங்களை லொக்கேட் பண்ண போறாரு, உங்களை கனெக்ட் பண்ண போறாரு, ஆழத்தோட உங்களை இணைக்க போறாரு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா சத்தமா ஆண்டவரை உயர்த்துங்களேன். ஒரு சின்ன கீழ்ப்படிதல், ஆழத்துக்கு தள்ள சொல்லல, கொஞ்சம் தான் தள்ள சொன்னார். அந்த கொஞ்சம் அவர் நகர்த்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ஆழத்துல போய் என்ன செய், வலை போடு. ஆண்டவரே, நைட்டெல்லாம் அங்கதான் ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டேன், ஆனா உங்க வார்த்தையின்படி இப்ப நான் வலைய போடுறேன். ஆண்டவரே, வார்த்தையினால் அவர் கனெக்ட் பண்ணிட்டாருங்க ஆழத்துக்கு. இப்ப போய் போட்டா என்ன நடந்துச்சு? எந்த படகு வெறுமையா வந்துச்சோ, எந்த வலையில ஒண்ணுமே இல்லாம ஒரு மீன் கூட இல்லாம இருந்துச்சோ, அதே படகு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நிரப்புனாரு. ஹல்லேலூயா. என்ன செஞ்சாரு? நிரப்புனாரு. எப்படி நிரப்புனாருன்னு சொல்லுங்க. படகே மூழ்கிற மாதிரி நிரப்புனாராம். யாராவது ஆசீர்வாதம் வந்து, ஐயோ இந்த ஆசீர்வாதத்தினால நான் சாக போறேன்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? பேதுரு சொல்றாரு, ஐயோ இந்த ஆசீர்வாதத்தினால சாக போறேன், ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க இதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஆசீர்வாதத்தை கூப்பிட்டு என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா? கடனுக்கு வேணா கூப்பிட்டுருப்போம். ஐயோ நாளைக்கு கடன் கட்டணும், குழு கட்டணும், 10 ரூபா இருக்கா 20 ரூபா இருக்கா. ஆனா இந்த பேதுரு எதுக்கு கூப்பிட்டாரு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க வாங்க, இந்த ஆசீர்வாதத்தினால நான் சாக போறேன். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? தலையில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை இப்படியே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை இப்படியே ஆசீர்வதிப்பார். அதே கர்த்தரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கணும். காலை வேளை அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி என் ஆவியோடு பேசின வார்த்தை இதுதான். ஆபிரகாமை சந்தித்த அதே தேவன் தான் இன்னைக்கு உனக்கு முன்னாடி நிற்கிறேன். பேதுருவோடு நடந்த அதே இயேசு தான் நான் உனக்கு முன்னாடி நிற்கிறேன். வேற இயேசு இல்லை, அதே இயேசு. இன்னைக்கு வேதத்துல இவங்களெல்லாம் பெரிய ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருக்கோம்ல, ஆண்டவர் நம்மளையும் அப்படிதான் பார்க்குறாரு. அதே இயேசு தான் நம்மளோடு பேசுறாரு. வேற இயேசு இல்லை, அதே இயேசு. ஆபிரகாமுக்கு 100 வயதிலும் குழந்தையை கொடுத்த அதே இயேசு தான். ஆமென். ஒண்ணுமே இல்லாத படகை நிரப்பின அதே இயேசு தான் இன்னைக்கு ஏன் முன்னாடி வந்து நிற்கிறார், எனக்குள்ள வாசம் பண்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க உணர்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்தினால நான் மூழ்க போறேன், வந்து இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. ஹல்லேலூயா. எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இயேசு என்ன சொல்றாரு? வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்களேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். படகு நிரம்பிருச்சு, வேற படகையும் கூப்பிட்டு அந்த படகையும் நிரப்பியாச்சு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க.
பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவரோட காலிலே விழுந்துட்டார் இல்லையா? நான் இப்படிப்பட்டவன் ஆண்டவரே, என்ன போய் நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களே, இதுக்கு நான் பாத்திரனா? இயேசு சொன்ன ஒரே பதில் என்ன? என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவே. ஹல்லேலூயா. நீ அநேக ஜனங்களை சீஷன் ஆக்கும்படியா நீ என்ன பின்பற்றி வருகிற ஒரு சீஷனா இரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட வாழ்க்கை இப்படி படகை ஆசீர்வதித்திருக்கிறத நீங்க பாக்குறீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்க படகை பாருங்க, ஆண்டவர் அப்பத்தை கொடுத்திருக்காரு. உங்க படகை பாருங்க, ஆண்டவர் பதில கொடுத்திருக்கிறார். அதை நீங்க பாக்குறீங்களா? ஆண்டவர் உங்களை அநேக சீஷர்களை உருவாக்கும்படியா அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? சீஷர்களை உருவாக்கும்படியா அழைச்சிருக்கிறார். சீஷர்கள் யாரு? அவருக்கு பின்பற்றி போறவங்க, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்றவங்க தான் சீஷர்கள். ஹல்லேலூயா. பேதுரு படகெல்லாம் மீனை ஆதாயப்படுத்தி கொண்டேன்னு அப்படியே போகல. இயேசு ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு, நீ என் பின்னாடி வா, நீ என்ன ஆதாயப்படுத்திக்கோ. நீ இவ்வளோ மீனை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடியே போயிடாத, அதை விட பெருசா ஒன்று உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், என்னையே நான் கொடுக்க விரும்புகிறேன், என்ன நீ ஆதாயப்படுத்திக்கோ. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு முன்னாடி திரளான மீன்கள் வரலாம், திரளான பணங்கள் வரலாம், திரளான ஜனங்கள் வரலாம். ஆனால் நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒன்று என்ன? கிறிஸ்து. ஹல்லேலூயா. மூட்டையா பணம் என் முன்னாடி இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்றேன். பேதுருவோட சூழ்நிலை அப்படிதாங்க இருந்துச்சு. பேதுருடைய படகு நிறைய மீன்கள் இருந்துச்சு. ஆனா பேதுரு யாரை ஆதாயப்படுத்திக்கிட்டாரு? கிறிஸ்துவை. நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இந்த அப்போஸ்தலர்கள், அதாவது பேதுரு எல்லாம் நின்று ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது அநேகர் நிலத்தின் இடத்தை நிலத்தை வித்துட்டு அவங்களுடைய சொத்தெல்லாம் வித்துட்டு பேதுருடைய காலில் கொண்டு வந்து அதை போட்டாங்களாம். ஹல்லேலூயா. காலுக்கு கீழே கொண்டு வந்து போட்டாங்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் தலைக்கு மேலே இல்லைங்க எந்த பணமும் எந்த ஐஸ்வர்யம், எல்லாத்தையும் ஆண்டவர் என் காலுக்கு கீழே கொடுத்துருக்கிறார். என் தலைக்கு மேலே அவருடைய மகிமையை கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைக்கு மேலே ஆண்டவரோட மகிமை இருக்குன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் உங்கள் பாதத்துக்கு கீழே இருக்கிறத நீங்கள் காண்பீங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளையும் நான் வாழ போகிறேன்னு எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பேர் அதிகமாக கிறிஸ்துவை சம்பாதிக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. பேதுரு கிறிஸ்துவை சம்பாதிச்சாரு இல்லையா? பேதுரு சிறைச்சாலையிலையும் தூங்கிட்டு தான் இருந்தாராம். அடுத்த நாள் பேதுரு என்ன செய்ய போகிறாங்க? கொல்ல போகிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து நாளைக்கு உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னா நமக்கு தூக்கம் வருமா? ஆனால் பேதுரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஏன்? என்னோட ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருக்குங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டேன். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாம என் மேல யாரும் கை போட முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துற பெண்களா இருக்க போறீங்க? நீங்க கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்ட ஒரு பெண்ணா இருந்து பாருங்களேன், உங்க குடும்பத்தை நீங்க நஷ்டப்படுத்த மாட்டீங்க, உங்க உறவுகளை நீங்க நஷ்டப்படுத்த மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நீங்க இழக்க மாட்டீங்க. நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு பின்னாடியே ஓடி பிள்ளைங்களை இழந்துருவாங்க, புருஷனுக்கு பின்னாடியே ஓடி புருஷனை இழந்துருவாங்க, பொண்டாட்டிக்கு பின்னாடியே ஓடி பொண்டாட்டியை இழந்துருவாங்க. இந்த நாட்கள் அதுதான் நடக்குது இல்லையா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு ஓடி ஓடி குடும்பத்தை விட்டுருவாங்க. யாருக்கு பின்னாடியே ஓடாதீங்க. பவுல் சொல்றாரு, நான் என்ன எதற்காக அவர் பிடிச்சுக்கிட்டாரோ அதை நான் ஆசையா தொடர்றேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அடைஞ்சிட்டேன், எனக்கு கிடைச்சிச்சு, வா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு நல்ல புருஷனை கேட்டேன், நல்ல புருஷனை கொடுத்துட்டாருன்னு புருஷன் முன்னாடியே ஓடிட்டு இருக்கக்கூடாது. சிஸ்டர் எங்கே சர்ச்சு காணும், கல்யாணம் ஆகணும்னு எல்லாம் ஜெபம் பண்ணமே எங்கே காணும்? இல்லை, நான் புருஷனுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கேங்க. எங்கே குடும்பமாக ஆளையே காணும், கார் வாங்கணும் ஜெபிச்சிங்க, கார் கிடைச்சிச்சு, அதாங்க கார் எடுத்துகிட்டு ஊர் சுற்றலான்னு போயிட்டோங்க. கார் எடுத்து ஊர் சுற்றுறது தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தருக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அதை திருடிட்டு ஓடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துங்க காரை வச்சு, கிறிஸ்துவ ஆதாயப்படுத்துங்க குடும்பத்தை வச்சு. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தும்படி யார ஆசையா பின்தொடரணுமா? எதற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதற்காக நான் ஆசை. என்னை யார் பிடிச்சிருக்கிறாரு? அவரை பிடிக்கும்படியா நான் தொடர்ந்து ஆசையா ஓடுறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னிலிருந்து எவ்வளவு பேர் ஆசையா ஓட போறீங்க? ஹல்லேலூயா. ஆசையா பின்தொடருங்க கிறிஸ்துவை சம்பாதிக்கும்படியாக. ஆமென். வசனம் சொல்லுதுல, உங்க சொத்து இங்க இருந்தா திருடன் என்ன செஞ்சிருவான்? திருடிடுவான் இல்லையா? உங்க சொத்து எங்க இருக்கும் அங்கதான் உங்க ஹார்ட் இருக்கும் இல்லையா? உங்க சொத்து இங்க இருந்தா திருடன் திருடிட்டு போயிடும். உங்க சொத்தே ஜீசஸா இருந்தா யார் திருடுவா? யாரும் திருட முடியாத சொத்தை எத்தனை பேர் சம்பாதிக்க ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டீங்கன்னா உங்க குடும்பத்தை நீங்க நஷ்டப்படுத்த மாட்டீங்க. இந்த நாட்கள் எத்தனையோ குடும்பத்தை சாத்தான் வஞ்சித்துட்டு போறதை நம்ம பார்க்கிறோம், திருடிட்டு போறதை பார்க்கிறோம், குடும்ப உறவுகளை கெடுக்கிறத பார்க்கிறோம், அநேக ஜனங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறத பார்க்கிறோம். நீங்க கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டீங்கன்னா அவர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே உங்களை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து எவ்வளோ பேர் ஜெபிக்க ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென். யோவான் ஸ்நானகன் சொல்றாருல, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் உங்களுக்கு தருவார், அதே நேரத்தில் அக்கினியையும் உங்களுக்கு தருவார். இந்த உலகம் உங்களை மேற்கொள்ள கூடாத ஒரு அக்கினி எப்போதும் உங்களுக்குள்ள பற்றி எரியும்படியாய் தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம், இல்லைன்னா முழங்கால் படியிடலாம். நீங்கள் எப்படி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்களோ இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் முழு இருதயத்தோடு கேட்ட வசனத்தின்படியாய் ஜெபிக்க எழுந்து நிற்கிறீங்களா? ஹல்லேலூயா. எங்கேயும் வேடிக்கை பார்க்காதீங்க, இது உங்களுடைய நேரம். பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த தேவனுடைய அக்கினி இந்த நேரத்தில் இங்கே நிற்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாகும், ஒவ்வொருவரையும் நிரப்புவதாகும். இயேசு அற்புதர், எப்போதும் அவர் அற்புதம் செய்கிறவர். ஆனால் ஏன் வாழ்க்கையில் இன்னும் அது நடக்கலை அப்படின்னா, அந்த அற்புதரை தேடும்படி என் இருதயம் இன்னும் திறக்கப்படாதபடியினால. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து ஆண்டவரை நோக்கி இந்த வேலை ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயுமே வேடிக்கை பார்க்காதீங்க. இந்த நேரம், இந்த ஜெப நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிக்கோங்க. நான் கண்ணை திறக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் இருதயத்துக்கு ஆண்டவர் ஒரு கதவை கொடுத்துருக்காரு. உங்கள் இருதயத்துக்கு ஒரு கதவை ஆண்டவர் தந்திருக்காரு. அதுதான் உங்கள் வாய். உங்கள் இருதயத்துக்கான கதவு தான் உங்கள் வாய். அந்த வாயை திறந்து உங்கள் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றி விடுறீங்களா? ஹல்லேலூயா. உங்களை மறந்துடுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள மறந்துடுங்க. தேவ பிரசன்னத்தில் இணைந்து கொள்ளுங்க. தேவ பிரசன்னத்தில் ஆசையாய் அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே, உம்மை ஆதாயப்படுத்திக் கொள்ள உங்க கிருபை என் மேல் பெருகட்டும் அப்பா. இயேசுவே, இதுவரைக்கும் நான் ஏதேதோ செய்து பார்த்துருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க எனக்காக செய்ததை விசுவாசித்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் இருதயம் திறந்து அவரை நோக்கி ஜெபிங்களேன். உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லி ஜெபிங்களேன். என்ன வாஞ்சை இருக்கோ அதை சத்தமாக சொல்லி ஜெபிங்க. பக்கத்தில் இருக்கவங்க கேட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வாய் திறந்து சொல்லி ஜெபிங்களேன். இது உங்களுடைய நேரம், இது உங்களுடைய நேரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளில் நடந்த அனுபவத்தை போல ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகும்படியாக அந்த நாளை குறித்து மாத்திரம் சொல்லி கொண்டிருக்கிற நீங்க உங்களுக்கு நடந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும்படியா. ஹல்லேலூயா. உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ ஆவியில அனல் கொள்றீங்களா? ஹல்லேலூயா. தேவ ஆவியில நிரப்பப்படுறீங்களா? வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. வாய் திறந்து வார்த்தைகளால் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்களா. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்க இருதயத்தில் இருக்கிறத சொல்லிருங்க. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கூட அதை வாய் திறந்து சொல்லிருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த கேள்வி எனக்கு இருக்குப்பான்னு அவரை நோக்கி சொல்லிருங்களேன். அவரை நோக்கி சொல்லிருங்களேன். ஒரு தேவ மனுஷன் தேவனை அறிவதற்கு முன்பாக கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, இருந்தா எனக்கு பதில் கொடுக்கட்டும் அப்படின்னு அவருடைய துன்பத்துக்கு நடுவுல வாய் திறந்து சத்தமா சொன்னாராம். அன்னைக்கு இரவு இயேசு அவருடைய அறையை சந்தித்தார், அவரை முகமுகமாய் சந்தித்தார். அந்த மனுஷன் ஒரு பெரிய ஊழியக்காரனாக, மிஷனரியாக அநேக இடங்கள்ல போய் அநேக ஆத்துமாக்களுக்கு அவர் ஆசீர்வாதமாய் பயன்பட்டார்னு சொல்லி நம்ம சரித்திரத்துல வாசிக்கிறோம். உங்களுக்கு சந்தேகமே இருந்தாலும் வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க சந்தேகத்தை தீர்க்கும்படியா கர்த்தர் வந்து நிற்கிறார். எதையும் உங்க இருதயத்துல வைக்காம எல்லாரும் உங்க இருதயத்தை திறந்து, நான் சொன்னபடி உங்க இருதயத்தின் கதவு தான் உங்களோட வாய். வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிங்களேன். எந்த வாயும் இந்த வேலையில மௌனமா இருக்காம. ஹல்லேலூயா. ஒரு ஷிஃப்ட் உங்க லைஃப்ல நடக்கட்டும். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற இந்த ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்திலே உண்டு பண்ணுவதாக, ஒரு அதிகாரத்தின் வல்லமை உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் சத்தத்தால நிரம்பட்டும். இந்த இடம் முழுவதும் சத்தத்தால நிரம்பட்டும். அருமையான ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் இல்லையா? இதை பயன்படுத்தி கொள்ளுங்களேன். வாய் திறந்து சத்தமா அவரை துதிங்க. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு அவரை துதிங்க, முழு ஆத்துமாவோடு அவரை துதிங்க. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன பேசணுமோ அவர்கிட்ட பேசுங்க. அதை பேசி முடிச்சிட்டீங்களா, அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதிங்க. அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஓலரஹா ஷிதரகதரபா லேரே மேதிரகதரபா ஷிதரகதரபா லேரே ஹேதிரகா ஷிதரகதரபா ஓலரஹா ஷதரபா. ஆவிக்குரிய ஆழத்துக்குள் பிரவேசிங்க, ஆவிக்குரிய ஆழத்துக்குள் பிரவேசிங்க. ஆவியில மெடிடேட் பண்ணுங்க, ஆவியில மெடிடேட் பண்ணுங்க. வசனம் சொல்லுது ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது, ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது. ஆமென். ஆழமாய் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காக அந்த வேளையில விடுதலை ஆக்குகிறார். ஆழத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்காக விடுதலை ஆக்குகிறார். எதையும் யோசிக்காம லாரா மாஷிதரபா லேரே ஹீதி ராகா ஷீதா ராகா தாரபா லேரே ஹீதி ராகா ஷீதா ராகா தாரபா லோரோ ஹோ ஷீதா ராகா தாரபா லேரே மேதி ராபா தாரபா. பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி என் மேல் ஊற்றப்படட்டும் வாஞ்சையோடு வைராகியத்தோடு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல கேளுங்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வீட்டுல சொல்லிட்டு போறா, நான் இன்னைக்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாவேன், நான் சுகமாவேன். அது போல விசுவாசிங்க. இன்னைக்கு அக்கினியாய் தேவன் என்னை நிரப்புவார். பரிசுத்த ஆவியின் வல்லமை என்னை நிரப்பும். என் தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் இன்றைக்கு என்னை நிரப்புகிறார். நான் பெற்றுக்கொள்வேன் சொல்லி ஜெபிங்க, பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஜெபிங்க. லாரா ஹாஷிதா ராபா தாராபா லேரே மீதி ராகா ஷீதா ராபா. உங்க சரீரம் இப்ப ஊழியம் செய்யட்டும், உங்க சரீரம் ஊழியம் செய்யட்டும். வாய் திறந்து ஜெபிங்க. உங்க சரீரம் ஊழியம் செய்யட்டும். வாய் திறந்து ஜெபிங்க. நீங்க பேசுகிற பாஷைகள் தீர்க்க தரிசன பாஷைகளாய் உங்க நாவிலிருந்து வெளிப்படுவதாக, புதிய பாஷைகள் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை சாபங்கள் உடைவதாக, புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதில் இணைந்து கொள்ளுங்க, இணைந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. லாரா மாஷிதா ராகா ரகேதீராபா லோரோ ஹோஷிதாராபா. இந்த அறைக்குள் இருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெருமழையாய் ஊற்றப்படுவதாக, பெருமழையாய் ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் இன் ஜீசஸ் நேம், ரிலீஸ் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். எழும்ப முடியாதபடி இருக்கிற கட்டுகள் உடைவதாக. இயேசுவுக்குள், இயேசுவுக்குள், இயேசுவுக்குள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும்படியான பரிசுத்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஓ லாரா மாஷிதாராபா ரீகா தாராபா. இன்னைக்கு தான் முதல் முறையா இயேசுவை குறித்து கேட்கிறீங்களா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சத்தியத்தை கேட்கிறீங்களா? நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கேளுங்க. இயேசுவே எனக்குள் வாரும் அப்பான்னு சொல்லி கேளுங்களேன். இயேசுவே எனக்குள் வாரும் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கேளுங்க. நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, உங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படியா இன்னைக்கு நிற்கிறேன் ஆண்டவரே. தினந்தோறும் உங்களை சம்பாதிக்கும்படியாய் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு சின்ன கீழ்ப்படிதல் ஒரு ஆழத்திற்கு நேராய் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. ஒரு சின்ன கீழ்ப்படிதல். ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் வாய் திறந்து ஜெபின்னு சொல்றாரா? ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு சின்ன கீழ்ப்படிதல் ஆழத்தின் ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியா உங்களை ஆண்டவர் லொகேட் பண்றார். ஆமென். ஹல்லேலூயா. லாரா காதா ரேகே தேரா மாஷிதா ராபா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க சரீரத்தை விட்டு கொடுங்க, உங்க சரீரத்தை விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்க வாய் கர்த்தரை ஆராதிக்கட்டும். ஆமென். உங்களுடைய இருதயம் கர்த்தரை ஆராதிக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி அப்பா, இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி அப்பா. உன்னத ஆவி ஊற்றப்படட்டும், உன்னத ஆவி ஊற்றப்படட்டும். இருதயங்கள் இந்த வேளையிலே திறப்பதாக, திறப்பதாக. ரீபே தீரா ஹாஷிதா ராகா தாராபா லேரே மேதி ராகா ஷீதா ராகா தாராபா ரேமே தீரா ஹாதா ரகே தீராவா ஷீதா ராகா தாராபா ரகே தேரேபே லேரே மேதிரா ஹாஷிதா ராகா தாராபா. பரிசுத்த வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காய் நன்றி அப்பா. பரிசுத்த தேவனுடைய ஆவி இந்த வேளையிலே நிரப்புவதற்காய் நன்றி ராஜா. அக்கினியாய் பெருமழையாய் இயேசுவே எங்களை நிரப்புவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அசைத்து அவரை துதிக்கலாம். கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறேன் அப்பா. இயேசுவே நன்றி அப்பா. என் நாயகனே மை உயர்த்துகிறேன்னு
சொல்லி வாய் திறந்த வார்த்தைகளை சொல்லி கரங்களை அசைத்து அவரை துதிக்கிறீங்களா? அவருடைய வல்லமை உங்களை நிரப்புவதாக, அவருடைய தொடுதல் உங்கள் மேல் உண்டாவதாக. லேரே கீதா ராஹா ஷீதா ராகாதா ராபா. ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஓ லாரா ஹாஷீதா ராபா. விதைக்கிறவர்களாய் உங்களை அபிஷேகிக்கிறார். விதைக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். எவ்வளவு பேருக்கு விதைப்பின் அபிஷேகம் வேணும்? கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க, நான் விதைப்பின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறேன். முழு இருதயத்தோடு தேவ சமூகத்தில் விதைக்கும்படியா. லாரா காஷீதா ராபா லேரே ஹெய்தி ராகா தாராபா ஷீதா ராகா தாராபா. என் நேரங்களை நான் விதைக்கும்படியா, எனக்கு கர்த்தர் தந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை நான் விதைக்கும்படியா கர்த்தர் விதைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அவரை உயர்த்துங்களேன். யாரையும் கர்த்தர் வெறுங்கையா நிறுத்தல. ஆண்டவர் உங்க கையை நிரப்பி இருக்கிறார்ல, அசைத்து அவரை துதிங்க, அசைத்து துதிங்க. ஓ ரெகேதிரா பாதாரா காதாரா ஷீதாரா காதாரா லேரே மேதிரா காதாரா காதாரா கேதிரா ஓ ஷீதாரா காதாரா லேரே ஹீதிரா காதாரா பாதாரா காதாரா ஷீதாரா மாதாரா காதாரா காதாரா லேரே ஹீதிரா காதாரா கேதிரா காதாரா ஓ ஷீதாரா காதாரா. ஹalleluya ஹalleluya. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எல்லாரும் சொல்லலாமா? எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு என் படகை நிரப்பி இருக்கிறீங்களே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே. அவரை பார்த்து சொல்லுங்களேன். புயலுக்கு நடுவுல, கொந்தளிப்புகளுக்கு நடுவுல அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. யாரும் கண்ணு திறக்காதீங்க, கண்களை மூடி இயேசுவை தரிசித்து பாடுங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, நான் புயலுக்கு நடுவுல நின்னு, கொந்தளிக்கிற கடலுக்கு நடுவுல நின்னு இந்த பாடலை பாடுறேன்னு? ஹல்லேலூயா. கண்களை மூடி விசுவாசித்து நீங்க ஒரு படகுல நிக்கிறீங்க, உங்களை சுத்தி ஒரு கொந்தளிப்பை பாக்குறீங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, இன்னும் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பாப்பா, முழு மனதோடு உம்மில் அன்பு கூறுவேன். கரையில இருக்கிற ஜனங்கள் அல்ல, கொந்தளிக்கிற படகுல நிற்கிற ஜனங்களை கொண்டு கர்த்தர் உலகத்தை அசைத்தாரு. உங்களை கொண்டு ஆண்டவர் உலகத்தை அசைப்பாரு. உங்க கர்ப்பத்தின் கனியை கொண்டு கர்த்தர் உலகத்தை அசைப்பாரு. அப்படி விசுவாசித்து இந்த வேளையில இந்த பாடலை பாடலாமா? நல்ல கைகளை தட்டி எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி நன்றி ஐயா. ஆராதிப்பேன்
ரகதரபா லேரே கீத ரகதரபா ஷீத ரகதரபா லேரே கீதி ரகதரபா ஷீத ரகதரபா லரஹவ் ஷீத ரகதரபா உன்னத ஆவி ஊற்றப்படுகிறது, உன்னத ஆவி ஊற்றப்படுகிறது. லேரே மீதி ரகதரபா வியாதியின் கட்டுகள் உடைவதற்காய் நன்றி, தரித்திர கட்டுகள் உடைவதற்காய் நன்றி, குழப்பத்தின் ஆவிகள் விலகி ஓடுவதற்காய் நன்றி, பிரிவினையின் ஆவிகள் விலகி ஓடுவதற்காய் நன்றி, வஞ்சிக்கிற ஆவிகள் விலகி ஓடுவதற்காய் நன்றி, பரிசுத்த ஆவி வந்து இறங்குவதற்காய் நன்றி, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி ஊற்றப்படுவதற்காய் நன்றி. லேரே மீதி ரபா பாபா பாபா லேரே ஹீதி ரகா ஷீத ரகா லேரே கீதி ரகா கரமா ஷீத ரகா கரமா லேரே பாண்டமாய் நீர் வணைவதற்காய் நன்றி ஆண்டவரே. லோரோ ஹோ ஷீத ரகா கரமா கரமா தீர்க்க தரிசனத்தின் ஆவி, தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக. லேரே மீதி ரபா ஷீத ரகா கரமா லேரே மீதி ரகா கரமா மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் கேட்கப்படுவதாக. ஓ லரபா ஷீத ரகா கரமா இஸ்ரவேல் எனும் கன்னிகையே நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் கட்டப்படு, மறுபடியும் கட்டப்படு. பாழான உன் வாழ்க்கை கட்டப்படுவதாக. ஓ லரகா ஷீத ரகா கரமா கரமா லேரே ஹீதி ரகா கரமா வனாந்திரத்தில களிப்பு உண்டாகட்டும், வனாந்திரத்தில களிப்பு உண்டாவதாக. சிருஷ்டிப்பின் தேவன், சிருஷ்டிப்பின் தேவன் அவர், வனாந்திரத்தில களிப்பு உண்டாவதாக. லேரே கீதி ரகா ஷீத ரபா பாபா பாபா ஓ லரகா ஷீத ரபா எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இங்க இருக்கிற ஒவ்வொரு சரீரங்களை விட்டு விலகி ஓடுவதாக. புது பலன் உண்டாவதாக, புது பலன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, ஐஸ்வர்யம் உண்டாவதாக, கனம் மகிமை உண்டாவதாக. லேரே மீதி ரபா ஷீத ரகா தரமா தரகா ஷீத ரபா லோரஹோ ஷீத ரகா தரபா மலைகளை எல்லாம் நீர் வழிகள் ஆக்குகிறதுக்காய் நன்றி அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்க நடுவிலே உலாவுகிறதுக்காய் நன்றி அப்பா. ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுவதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்க இருக்கிற வண்ணமாய் இனி இருக்க போவது இல்லை என்பதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாய் எங்க நாட்களை நாங்க பிரயோஜனப்படுத்த பரிசுத்த ஆவி எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் நின்று பேசினது போல, நாங்க தேவனுக்கு பிரியமானதை செய்வோம் என்று பேசினது போல எங்க நாட்கள் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற நாட்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்களாய் நிற்கும்படியா ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், பொருளாதார ரீதியான ஐஸ்வர்யம், சரீர ரீதியான ஐஸ்வர்யத்தினால இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீர் நிரப்புவீராக ராஜா. யூத ராஜ சிங்கம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புகிறதுக்காய் நன்றி ராஜா. ஒவ்வொரு பாத்திரங்களும் உம்மால் தொடப்பட்டதற்காய் நன்றி அப்பா. வார்த்தையை கேட்க கேட்க கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டதற்காய் நன்றி அப்பா. வேற பாண்டமாய் உருவாக்கினதற்காய் நன்றி ராஜா. இன்னைக்கு பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்துல தினந்தோறும் வளர உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க ராஜா. இந்த ஊழியத்தில் ஒரு தூணாய் கர்த்தர் நிறுத்துவீராக. அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக கிறிஸ்துவை தினந்தோறும் நாங்கள் ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய திருக்கரங்கள்ல ராஜா எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.